This is Dr. Deepthi Jammi from Jammi Scans, T Nagar, Chennai. இன்னைக்கு நம்ம ஃபைப்ராய்டு பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். ஸ்பெசிஃபிக்லி ஃபைப்ராய்டு வச்சுட்டு நம்ம பிரெக்னன்சி பிளான் பண்ணலாமா, அப்படி பிளான் பண்ணா என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம சந்திப்போம்ன்றது தான் பார்க்க போறோம். ஃபைப்ராய்டுனா என்ன, ஃபைப்ராய்டு இருந்தவங்க பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது அது தடையா இருக்குமா, பிரெக்னன்சி டைம்ல அதோ ஃபைப்ராய்டோட கன்சீவ் ஆயிட்டா எதனா காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா, ஃபைப்ராய்டுனால கன்சீவே ஆக முடியாதா, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபைப்ராய்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன, அது ஒரு கட்டி, டியூமர்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா டியூமருமே கேன்சர் கிடையாது. ஃபைப்ராய்டு கட்டி வந்து 99% ஆஃப் த டைம் இட்ஸ் அ பினைன் மாஸ். பினைன்னா என்ன, நான் கேன்சரஸ். ஆனால் அது எங்கே உருவாகுது, கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, கர்ப்பப்பையில் 3 லேயர்ஸ் இருக்குது. அந்த 3 லேயர்ஸில் எந்த லேயரில் வேணாலும் அந்த டியூமர் வந்து ஃபார்ம் ஆகலாம். அது நான் கேன்சரஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதை கண்டு பயப்பட வேண்டாம். ஆனால் அந்த ஃபைப்ராய்டு வந்து லொக்கேஷன் பொறுத்து, சைஸ் பொறுத்து தான் சிம்டம்ஸ் ஆகட்டும், அதாவது உங்களுக்கு மாதவிட அதிகமாக போகிறதோ, இல்லை கட்டி கட்டியாக போகிறதோ, இல்லை பெயின்ஃபுல்லாக போகிறதோ, அது ஒரு விஷயம் இருக்கலாம். ரெண்டாவது அதோட லொக்கேஷன் சைஸ் பொறுத்து இன்ஃபர்டிலிட்டி, அதாவது பிரெக்னன்சி நிற்காம போகிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. பேசிக்கலி ஃபைப்ராய்ட்ஸ்க்கு எப்போ ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால், அதனால வரக்கூடிய ப்ராப்ளம், வயிற்று வலி, உங்களுக்கு பீரியட்ஸ் போது இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு அதிக உதிரப்போக்கு இருந்தாலோ ட்ரீட்மெண்ட் தேவை. இல்லைன்னா நம்ம ஃபர்டிலிட்டி பிளான் பண்ணுறோம், ஒரு ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபைப்ராய்ட் அந்த இடத்துல கரெக்டாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுற இடத்துல இருந்தது அப்படின்னா அதுக்கும் ட்ரீட்மெண்ட் வேணும். ஸோ அப்படின்னா என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபைப்ராய்டுன்னு நெக்ஸ்ட் கேள்வி வரும். டைப்ஸ்னா லொக்கேஷனை பொறுத்து நம்ம சொல்கிறோம். லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஒன்று இன்ட்ராமியூரல், அதாவது யூட்ரஸோட மசில் லேயருக்குள்ளே இருக்கிறது இன்ட்ராமியூரல். ரெண்டாவது சப் சீரோசல், சீரோசனாலே அவுட்டர் லேயர், ஸோ அது அவுட்டர் லேயரில் இருக்கிறது. மற்றது பிடங்குலேட்டட், ஆல்மோஸ்ட் ஒரு திராட்சை மாதிரி ஒரு ஸ்டாக் வச்சு அவுட் சைடில் ஹேங் ஆகுது. இன்னொன்று ரொம்ப டீப் இன்சைட் கேவிட்டிக்குள்ளே இருக்கிறது சப்மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன். அதுக்கப்புறம் தான் சைஸ். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபைப்ராய்டு அவுட்டர் லேயரில் இருந்து கரெக்டாக டியூப் இருக்கிற இடத்துல அது ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்குன்னா, தட் குட் ஆல்சோ ஹேம்பர் யோர் ப்ரெக்னன்சி பிளானிங். இல்லை கரெக்டாக ஃபைப்ராய்டு வந்து யூட்ரஸ்குள்ளே இருக்குது, குழந்தை ஃபார்ம் ஆகி உட்கார வேண்டிய இடத்துல அந்த ஃபைப்ராய்டு உட்காந்துட்டு இருக்கு, இட் இஸ் புஷிங் த கேவிட்டி அப்படின்னா, அதனாலும் இந்த ஃபைப்ராய்டை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன டாக்டர் இது இந்த கட்டி கரையாதா, இன்ஜெக்ஷன் மெடிசன்ஸ்லாம் இல்லையா, ப்ரொசீஜர்ஸ் இல்லையானா, எஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாமே டெம்பரரி ரிலீஃப் தான். ஒன்ஸ் இந்த ஃபைப்ராய்ட் சைஸ் கம்மி ஆச்சுன்னா திருப்பியும் அஃப்கோர்ஸ் ரீக்ரோத் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அந்த மெடிக்கலோ இல்லை இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட்டோ ரொம்ப வருஷம் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. ஓகே, இதெல்லாம் சொல்லியாச்சு. ப்ரெக்னென்ட் ஆகலாமான்னா, எஸ் கண்டிப்பாக ஆகலாம். இன்னைக்கு காலையில் கூட ஐ ஹேட் அ பேஷண்ட் ஹூ ஹேட் 12 cm ஃபைப்ராய்ட் அண்ட் கன்சீவ் நேச்சுரலி. ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு இல்லை, ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகி நம்ம ஃபைப்ராய்டோட கண்டினியூ பண்ணும்போது சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே வரணும்னு அவசியம் இல்லை, பட் சில பேருக்கு அது வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1 டீஜென்ரேஷன் சொல்லுவோம், அதுக்கு பேர் ரெட் டீஜென்ரேஷன். அதாவது அந்த ஃபைப்ராய்டுனால நம்மளுக்கு சிவியர் பெயின் வரலாம். அப்போ நம்ம பேராசிட்டமால் அந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம அதை ட்ரீட் பண்ண முடியும் ப்ரெக்னன்சி போது. ரெண்டாவது, சப்போஸ் இந்த ஃபைப்ராய்ட் வெளியில் தொங்கிட்டு இருக்கு, ட்விஸ்ட் ஆகுது அப்படின்னா டார்ஷன் ஆகலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரெக்னன்சியில் என்ன ஆக முடியும் அப்படின்னா, ஃபைப்ராய்ட் சைஸு சில பேருக்கு நல்லாவே குறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை சில ப்ரெக்னென்ட் டைமில் சில மதர்ஸ்க்கு ஃபைப்ராய்ட் சைஸ் ஒரு 1 or 2 cm ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். அப்படி ஆகும்போது என்னாலாம், ஆஃப்கோர்ஸ் யூட்ரஸ் இன்னும் பெருசாகுது இல்லையா, இன்னும் சீக்கிரமாகவே டிஸ்டன்ட் ஆகுதுனால குறை மாதம் வலி வரலாம். நம்பர் 1. நம்பர் 2, பனிக்கூடம் உடையலாம். நம்பர் 3, குழந்தையோட தலை கீழே வராமல் மேலே ப்ரீச்சில் உட்கார வாய்ப்பு இருக்குது. நம்பர் 4, நஞ்சுக்கொடி கீழே வாய்ப்பு. ஸோ ஃபைப்ராய்டு இருக்கிற இடத்துனால அந்த குழந்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அது இருக்க வேண்டிய அவசியம். இதெல்லாம் டெலிவரிக்கு அப்புறம் என்ன ஆகலாம் காம்ப்ளிகேஷன், சம்டைம்ஸ் நம்மளுக்கு ப்ளீடிங் அதிகமாகலாம், போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஆகணும்னு அவசியம் இல்லை. தீஸ் ஆர் ஃபியூ காம்ப்ளிகேஷன்ஸ் which can happen when you have fibroid along with pregnancy. சரி டாக்டர், சிசேரியன் பண்ண போகிறாங்க டெலிவரி போது ஃபைப்ராய்டு சேர்த்து ரிமூவ் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் சிசேரியனோட ஃபைப்ராய்ட் ரிமூவ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் யுவர் டாக்டர் இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். வெளியில் பிடங்குலேட்டர் சப்சீரோஸில், அதாவது வெளில இருக்கிற ஃபைப்ராய்ட்னா பரவாயில்ல. ஏன் நம்ம தொடமாட்டோம்னா, ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரி டைமில் யூட்ரஸ் இஸ் ஹைலி வாஸ்குலர், எக்கச்சக்கமான பிளட் ஃப்ளோ அது யூட்ரஸில் இருக்கிறதுனால நம்ம ஃபைப்ராய்டை டெலிவரிக்கு அப்புறம் பேபியை டெலிவரி பண்ணிவிட்டு ஃபைப்ராய்ட் கட் பண்ணும்போது அதிகம் ப்ளீடிங் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ போஸ்ட் பார்ட்டம், அதாவது டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது யூட்ரஸ் ஷ்ரிங்க் ஆகும்போது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஃபைப்ராய்ட் சைஸ் கம்மியாகவும் ஆயிருக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஓவர்வியூ கிடச்சிருக்கும். ஃபைப்ராய்ட்னா என்ன, அதோட லொக்கேஷன் எங்கெல்லாம் இருக்கலாம், அது இருந்ததுன்னா லொக்கேஷன் பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கலாம், ஃபைப்ராய்டை வச்சுட்டு கன்சீவ் ஆகலாமா, ஃபைப்ராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா, ப்ரெக்னன்சி ஃபைப்ராய்டோட இருந்ததுன்னா என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, do put it down in the comment section. I will take it up in another video pretty soon.